ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கல்யாண முருங்கை இலையை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கல்யாண முருங்கை இலை என்னன்னா அதில் வந்து நெஞ்சு சளி போக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, குழந்தையின்மை இல்லாதவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கல்யாண முருங்கை எண்ணெய் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம் வாங்க. இது வந்து பச்சரிசி, இட்லி பச்சரிசி 1 கப் எடுத்துக்கணும். இந்த கல்யாண முருங்கை இலையை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நல்லா பொடியை கட் பண்ணிக்கணும். பச்சரிசி நல்லா ஊற வச்சு 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா, இந்த மாதிரி இலையை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எல்லாம் தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு ஈர துணியை போட்டு தட்டிக்கணும். இந்த அளவுக்கு வடையை வந்து தட்டிட்டு நல்லா எண்ணெயை காய வச்சு வடை மாதிரி இந்த சைஸுக்கு இப்படி தான் மெலிசாக இந்த அளவுக்கு தான் நம்ம தட்டணும். தட்டி உப்பெல்லாம் அது ஒரு மாதிரி வரும். அப்போ தான் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மதுரை சைட்லாம் பார்த்திங்கன்னா, மதுரை சைடில் கோவில் சைடில் அந்த சைடில் எல்லாம் இது ரொம்ப மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும். ஆனால் வடை செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த இலையை வச்சு இப்படி தான் செஞ்சு நம்ம சாப்பிட முடியும். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பொடி தான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வேறு எந்த வகையும் இருக்காது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அடை மாதிரியும் தட்டியும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு பொடி தான் நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.